வணக்கம். இன்றைய ராசி பலன் 21/1/2026 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் காலை 6:35. திதி திருதியை. சூலம் வடக்கு. மேஷம் பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்திலிருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர்பச்சை. அஸ்வினி வாய்ப்புகள் உருவாகும். பரணி முன்னேற்றம் கிடைக்கும். கிருத்திகை தடைகள் குறையும். ரிஷபம் காப்பீட்டு தொடர்பான விஷயங்களில் வரவுகள் உண்டாகும். குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். பாராட்டு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். கிருத்திகை மாற்றம் அதிகரிக்கும். ரோகிணி பொறுப்புகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நம்பிக்கை பிறக்கும். மிதுனம் திட்டமிட்ட காரியங்களில் சில அலைச்சல்களுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். காதணி ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் மேன்மை அதிகரிக்கும். சகோதரர்களிடம் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆரோக்கிய செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். சிந்தனையின் போக்கில் புதுமை ஏற்படும். ஆசைகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். மிருகசீரிஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரை மேன்மை உண்டாகும். புனர்பூசம் புதுமையான நாள். கடகம் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவித சோர்வு அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். பணிகளில் பொறுமையை கையாளவும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. போட்டி மனப்பான்மை குறைத்து கொள்ளவும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அலைச்சல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். புனர்பூசம் சோர்வுகள் உண்டாகும். பூசம் சிந்தித்து செயல்படவும். ஆயில்யம் நெருக்கடிகள் குறையும். சிம்மம் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து நிறைவேற்றி வைப்பார்கள். பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும். சிந்தனைகள் மூலம் தெளிவுகள் பிறக்கும். தந்தை வழியில் ஆதாயம் உருவாகும். திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும். உடன்பிறப்புகள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் அனுகூலம் ஏற்படும். பூரம் தெளிவுகள் பிறக்கும். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னி கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் உதவிகள் கிடைக்கும். சித்திரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துலாம் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் சாதகமான சூழலை உருவாக்குவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். சித்திரை பிரார்த்தனைகள் நிறைவேறும். சுவாதி ஆதாயம் உண்டாகும். விசாகம் சிந்தித்து செயல்படவும். விருட்சகம் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கல்வி பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். வித்தைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சொந்த ஊர் பயண சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும்.
ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். உதவி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். விசாகம் மகிழ்ச்சியான நாள். கேட்டை ஆலோசனைகள் கிடைக்கும். அனுஷம் இழுபறிகள் மறையும். தனுசு வீட்டின் தேவையறிந்து நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் ஏற்படும். உயரதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கால்நடை மூலம் ஆதாயம் ஏற்படும். வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகும். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். முயற்சிகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். மூலம் ஆர்வம் ஏற்படும். பூராடம் பிரச்சனைகள் குறையும். உத்திராடம் புரிதல்கள் ஏற்படும். மகரம் நிதானமான செயல்பாடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை கொடுக்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இறை பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். உறுதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் முடிவுகளை எடுப்பீர்கள். திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் கையிருப்புகள் அதிகரிக்கும். கும்பம் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும். ஆரோக்கியமான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். சதயம் ஆர்வமின்மை உண்டாகும். பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். மீனம் புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பாராத சில பயணம் மூலம் மாற்றம் உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாள் தடைப்பட்டு வந்த தன வரவுகள் கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தடைகள் மறையும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும். உத்திரட்டாதி மாற்றம் உண்டாகும். ரேவதி வரவுகள் கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.